என்னுடைய ஆன்மீக குரு ஸ்ரீவைகுண்டவாசி வீரராகவையங்கார் சுவாமிகளை சந்திப்பதற்காக அவர் விவேகானந்தர் ஸ்ட்ரீட்ல இருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்ப அவரை பார்க்க போன போது அவர் சொன்னார், இந்த தெருவுக்கு விவேகானந்தர் தெருவுங்கிற பேர் நான் தான் வச்சேன் அப்படின்னு. நான் கேட்டேன், ஏன் சாமி நீங்க வீர வைஷ்ணவர், விசிஷ்டாத்வைதத்தை பின்பற்றுகிறவர், விவேகானந்தர் அத்வைதி, அவர் பேரை எதுக்கு நீங்க வச்சீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், வியாச பாரதத்தில் ஒரு சுவையான கட்டம் என்னன்னா, துரியோதனனை சித்திரசேனன் என்ற ஒரு கந்தர்வன் பிடிச்சு கட்டி வச்சு அந்த செய்தியை கேள்விப்பட்டு பஞ்சபாண்டவர்களில் மூத்தவனான யுதிஷ்டிரன் பீமனை கூப்பிட்டு, டே தம்பி, நீ போய் அந்த கந்தர்வனை உதைச்சு துரியோதனனை மீட்டு கொண்டு வா அப்படின்றான். அப்ப பீமன் சொல்றான், எனக்குன்னு ஒரு அண்ணன் பிறந்திருக்கியே, நீ நம்ம சீரழிச்சவனே அவன்தான், துரியோதனன் தான். அவனை ஒருத்தன் கட்டி வச்சிருக்கிறான்னா நமக்கு நல்ல செய்தி தானே அது, அவனை எதுக்கு மீட்டு கொண்டு வர சொல்ற அப்படின்னு. அப்ப தருமன் யுதிஷ்டிரன் சொல்றான், நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தா 100 வெர்சஸ் 5, ஆனா மூணாவது மனுஷன் சண்டை போட வந்தான்னா 105 ஒரு பக்கம், அந்த எதிரி ஒரு பக்கம். அதுபோல அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா மூணாவது மனுஷன் இந்து மதத்துக்கு அந்நியமா இருக்கிற ஒரு மனுஷன் இந்து மதத்தை குறை சொல்ல வந்தான்னா நாம எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கணும். இப்போ எனக்கு விவேகானந்தர் அத்வைதியா விசிஷ்டாத்வைதியாங்கிறது கேள்வி இல்லை, அவர் இந்து மதத்தினுடைய பாதுகாவலர், அதுக்காக அவர் பேரை சொன்னேன். அந்த மனப்பான்மை உனக்கும் இருக்கணும் அப்படின்னார்.